பெண் உனை தேடும் எந்த வீடு நான் பகலிரவு நல்ல வரிகளது நிகழ்ச்சியின் முதல் பாடலாய் ஒலித்திருக்கின்றது அனுருத் ரவிச்சந்தர் மற்றும் நிதி மோகன் பாடிய பாடலாக இணைந்திருக்கின்ற உறவுகள். அற்புதமான இந்த மாலை பொழுது உள்ளம் கள்ளி போவதே நிகழ்ச்சி. உறவுகளும் வெகு சிறப்பாக எங்களுக்கு கவி வரிகள் பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் நேரலையிலும் சொந்தங்கள் இணைந்த வண்ணம் இருக்கின்றாங்க. சங்கர் உறவு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம், நலமா இருக்கின்றீர்களா வெண்பா என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் நலமாக இருக்கிறேன் உறவே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? மிக்க நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. சேதுராமன் கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் வெண்பா என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. நன்றி. சங்கர் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் வெண்பா என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அதே போல் திவ்ய பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சுரேஷ் ரெய்னா, ஹாய் வெண்பாக்கா, இனி இரவு வணக்கம் என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி உறவுகள். இந்த தருணம் அழகான கவி வரிகளை நாங்கள் வாசிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். யார் எங்களுக்காக அந்த முதலாவது கவி வரிகளை கொடுத்திருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வோமா? அப்துல் லத்தீப் அண்ணா இணைந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். அருமையான நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சகோதரி. நன்றி வணக்கம் என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க. நன்றி அண்ணா. என் கண்ணோடு கலந்த அழகே, என் கண்ணோடு கலந்த அழகே, என் நெஞ்சோடு நனைந்த பூக்களே, என் நெஞ்சோடு நனைந்த பூக்களே, காதல் என்னும் ஒற்றை சொல்லால் என்னுள் 1000 மாற்றங்கள் தந்தவளே, காதல் என்னும் ஒற்றை சொல்லால் என்னுள் 1000 மாற்றங்கள் தந்தவளே, உன் நெஞ்சோடு சாய்ந்திட நான் இங்கு தவிக்கின்றேன். உன் நெஞ்சோடு சாய்ந்திட நான் இங்கு தவிக்கின்றேன். என் பருவத்தின் பார்வையிலே பல பெண்கள் கிடந்தாலும் உன்னை மட்டும் நினைக்கிறே ஓயாமல் துடிக்கும் என் மனம். கனவுகளை கலைத்தாய், நினைவுகளை குலைத்தாய், என் ரத்த நாளங்களில் காதல் தீயை விதைத்தாய். நீயே என் தேவதை, நீயே என் தேவதை, உன் நிழல் கூட எனக்கு பூஞ்சலைதான். உன் நிழல் கூட எனக்கு பூஞ்சலைதான்.
சிறப்பான கவி வரிகளை இந்த தருணம் எங்களோடு பகிர்ந்திருக்கிறாங்க. அழகாக மனதிற்கினிய மங்கையை பற்றிய மனதில் உதிர்ந்த வார்த்தைகள், வரிகள். அண்ணா பாடல் எதுவும் தெரிவு செய்யவில்லை, இருந்தாலும் அவருக்காக நல்ல பாடல் ஒன்றினை நாங்கள் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். உள்ளம் கொள்ளி போகுதே நிகழ்ச்சியில். ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே, ஞானங்கள் வந்ததடி ஆனந்தி உன்னேலே. என் காதல் கண்மணி உன் கானம் கேட்கலி, உயிருக்கு உயிராய் உந்தன் நெஞ்சில் நாம் சேர்வதெப்போ. அழகின் உருவே இதய மலரே, உதயமாகும் புதிய நிலவே. ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே, ஞானங்கள் வந்ததடி ஆனந்தி உன்மேலே. மேகம் கருக்கையிலே தொகை வீரிக்கும் மயிலே, மேகம் கருக்கையிலே தொகை வீரிக்கும் மயிலே. கண்ணையில் கண்ணும் வந்து காதல் கதை சொல்வதெப்போ. மாலை இளம் தொழுது கானம் படிக்கும் குயிலே, தாலாட்டும் தென்றாலாய் நீ பாட்டு சொல்லி கேட்பதெப்போ. உனது மடியில் விழிகள் மூட புரண்டு வைத்து நீயும் பாட. ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே, ஞானங்கள் வந்ததடி ஆனந்தி உன்மேலே. மாதர்கள் மலரெடுத்து மலருக்கு மலர் தொடுத்து, மாதர்கள் மலரெடுத்து மலருக்கு மலர் தொடுத்து, மருதாணி வண்ணமைத்து பெண்ணழைத்து முன்னே வர. பூமாலை நான் எடுத்து தோளோடு சூடிவிட்டு, மார்போடு சேர்த்துக் கொள்ளும் மனநாளில் தேதி சொல்லு. நாதம் முழங்க நேசம் துவங்க, வாழ்த்து குவிய வாழ்வு துலங்க. ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே, ஞானங்கள் வந்ததடி ஆனந்தி உன்மேலே. என் காதல் கண்மணி உன் கானம் கேட்கலே, உயிருக்கு உயிராய் உந்தன் நெஞ்சில் நான் சேர்வதெப்போ. அழகில் உருவே இதய மலரே, உதயமாகும் புதிய நிலவே. ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே, ஞானங்கள் வந்ததடி ஆனந்தி உன்மேலே. அலை பாயும் மலர்
மனதுக்கு ஆறுதலாகவும், காயம் பட்ட நெஞ்சுக்கு மருந்தாகவும், உள்ளத்து உணர்வுகளுக்கு அடைக்கலமாகவும் காற்றலையில் வீசுகிறது. உள்ளம் கொள்ளை போகுதே. கொள்ளை போகுதடா உன் சிரிப்பில் என்னை மறந்து நானடா. மனோவின் குரலழகலை தோய்ந்திருக்கின்றது அந்த பாடல் வரிகள். என் ஆசை கண்மணியை உயிருக்கு உயிராக நான் இருப்பேன். இப்படி யாராவது எங்களை பார்த்து சொல்லும் பொழுது அதை கேட்பதற்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்கியசாலி நாங்கள் தான் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். நல்ல பாடலை தொடர்ந்து உள்ளம் கள்ளி போகுதே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். உறவுகளை இதுபோல் உங்களுடைய கவி வரிகளும் பதிவேற்றம் ஆகணும், காற்றலைகளில் உலா வரணும் என்று நீங்க ஆசைப்பட்டா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வானப்பாடி வானொலியின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் உள்ளம் கொள்ளை போகுதே நிகழ்ச்சி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதிவின் கீழ் உங்களுடைய கவி வரிகளை நீங்க பதிவேற்றம் செய்யலாம். அதே போல் உங்களுடைய விருப்ப பாடலையும் அந்த கவிதைக்கேற்ற விருப்ப பாடலையும் நீங்களே தெரிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியின் நேரலையில் உறவுகள் இணைந்திருக்கிறாங்க. இந்த தருணம் சனிமலை ஜெகதீஸ்வரன் உறவு இணைந்திருக்கிறாங்க. உள்ளம் கொள்ளை போகுதே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனி இரவு வணக்கம் என்று சொல்லிருக்கிறாங்க. மிக்க நன்றி ஐயா, சந்தோஷமாக இந்த தருணம் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு. சங்கர் உறவு இணைந்திருக்கிறாங்க. அருமையான பாடல், இனி இரவு வணக்கம் வெண்பா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் வெண்பா என்று சொல்லிருக்கிறாங்க. அப்படிங்களா? நல்ல பாடலா? மிக்க நன்றி உறவே. அதே போல் அழகான இந்த மாலை பொழுது ஆஜி சிலம்பு இணைந்திருக்கிறாங்க கவி வரிகளை கொடுத்து. பெண்ணே, நீ என்னை அப்படி பார்க்காதே, என்னால் ஒரே சமயத்தில் 1000 கவிதைகளை வாசிக்க இயலாது. பெண்ணே, நீ என்னை அப்படி பார்க்காதே, என்னால் ஒரே சமயத்தில் 1000 கவிதைகளை வாசிக்க இயலாது. அழகானதொரு காதல் கவி வரிகள். மிக்க நன்றி உறவே, இந்த தருணம் எங்களோடு இணைந்து கொண்டு வைக்க. அழகான அந்த கவி வரிகளை கொடுத்திருக்கிறாங்க. சிறப்பாக அஜய் செல்வம் அவர்களும் எங்களோடு இந்த தருணம் இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு அன்பான உறவு இணைந்திருக்கிறாங்க இந்த பொன்மாலை பொழுது. கவி அழகி அழகான கவி வரிகளை கொடுத்திருக்கிறாங்க. பிரியங்கள் பிரியாதிருக்க பிரியமானவனோடு, பிரியங்கள் பிரியாதிருக்க பிரியமானவனோடு, பிரியா வண்ணம் பிரியங்களுக்கு பிரியா வரம் தந்து பிரியாதிருக்க பிரியப்படுகிறேன். பிரியாதிருக்க பிரியப்படுகிறேன். பிரியமான சுகந்தி சிலங்கா. ஹாய் வணக்கம் சகோதரி, உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க. அற்புதமான இந்த மாலை பொழுது பிரியமானவர்களை என்று பிரிந்துவிடக் கூடாது என்பதுதான் அனைவருடைய எண்ணமாகவும் இருக்கும் இல்லையா? அதைத்தான் சகோதரின் தன்னுடைய கவி வரிகளின் வாயிலாக சொல்லிருக்கிறாங்க. மிக்க நன்றி அவங்களுக்காக. எங்களுடைய தெருவில் நல்ல பாடல் ஒன்று அளிக்க காத்திருக்கிறது. பாடலை தொடர்ந்து உறவுகளை இணைந்து கொள்ளலாம். காற்றலைகளில் கானம் பாடி தமிழங்கள் உயிர் நாடி வானம் பாடி வானொலியில் உள்ளம் கள்ளி போகுதே நிகழ்ச்சியில்.
காதலா காதலின் சாரலா இதற்கு முன் இந்த ஆசையில்லை இமைகள் விசிறிகள் வீசவில்லை தனிமையில் நின்று நான் நகம் கடித்தேன் அடிக்கடி என்னை நான் தினம் ரசித்தேன் கனவினில் உன்னை நான் படம் பிடித்தேன் தலையணையோடு நான் அடம் பிடித்தேன் ஏன் இந்த மாற்றமோ காதலா காதலா காதலின் சாரலா பெருகி பெருகி ஒரு அலையாரே உருகி உருகி பனி துளியாரே பறந்து பறந்து ஒரு சிறகானே நடந்து நடந்து புல்வெளியானே பூமியும் நின்று பின் சுழல்வதென்ன வானவில் நின்று என்னை வளைப்பதென்ன மலர்களில் எல்லாம் கண்முனை பதில்லை ரகசியம் சொல்லி என்னை ரசிப்பதில்லை ஏன் இந்த மாற்றமோ காதலா காதலா காதலின் சாரலா தீயிலே தின்றலா வாழ்கிறேன் காதலா கண்களா தூண்டிலா கண்களா தூண்டிலா மாறினே மீன்களா காதலா காதலா காதலின் சாரலா அழகான பாடல் வரிகளோடு இணைந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான கவி வரிகளோடு சந்தோஷமாக உள்ளம் கொள்ளி போகுதே நிகழ்ச்சியோடு உறவுகள் பதிவுகளை நாங்களும் வாசித்து வண்ணம் இருக்கின்றோம். அதற்காக நல்ல பாடல்களும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியின் நேரலையில் உறவுகளும் இணைந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆஜி சிலம்பு இணைந்திருக்கிறாங்க. ப்ரொமோ வேற லெவல், வாழ்த்துக்கள் என்று சொல்லிருக்கிறாங்க. மிக்க நன்றி. சுரேஷ் ரெய்னா சூப்பர் என்று சொல்லிருக்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் உறவு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. எங்களுக்கும் புலமாடன் சந்திரசேகர் ஐயா இணைந்திருக்கிறாங்க. இனிய இரவு வணக்கம் என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க. அதே போல் ஆஜி சிலம்பு இணைந்திருக்கிறாங்க. இனிய இரவு வணக்கம் சகோதரி என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி உறவே. என்ன அற்புதமான தருணம். சங்கர் சங்கர் சூப்பர் என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி உங்களுக்கும். என்ன தருணம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவி வரிகளோடு இணைந்திருக்கக்கூடிய உறவையும் இணைத்துக் கொள்வோமா நிகழ்ச்சியோடு. அப்துல் லத்தீப் அண்ணா இணைந்திருக்கிறாங்க. அழகான முறையில் கவிதையை வாசித்து
அருமையான பாடலை வழங்கியமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள் தங்கை. இனிய இரவு வணக்கம் என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி உங்களுக்கு. இதோ அடுத்ததாக ஒரு அழகான கவி வரிகளை எங்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க. அன்பான உறவு இனியவன் கண்ணன். என்னமோ ஏதோ எப்போதும் ரசிக்கும் நிலவு இன்று மட்டும் புதிதாக ஈர்ப்பு. எப்போதும் ரசிக்கும் நிலவு இன்று மட்டும் புதிதாக ஈர்ப்பு. கொட்டி கிடக்கும் நட்சத்திர வானம் அவள் கூந்தலின் மல்லிகை மொக்கு. எப்போதும் ரசிக்கும் புல்லின் பனித்துளி ஒற்றை மூக்குத்தியில் தெரித்த ஒளி துளி. விரல்களில் சிவந்து நின்ற மருதாணியின் வாசம் உரசு. பூக்களும் சிவந்து வாசமானதே, பூக்களும் சிவந்து வாசமானதே. காற்றோடு தூது பேசி என்னை வா வா என பறந்து பறந்து கை நீட்டி அழைக்கிறதோ அவள் நெற்றியில் புரளும் கூந்தல். மௌனம் கலைத்து அவள் ஏக்கத்தை சொல்லிச் சென்றதோ கொலுசின் ஓசை. மௌனம் கலைத்து அவள் ஏக்கத்தை சொல்லிச் சென்றதோ கொலுசின் ஓசை. தேராய் அசைகிறாள் பூமிக்கு தேவதைகளுக்கும் உறவென. பூமி வருடி நடக்கின்றாள் தேவதையாய் உலா வருகிறாயே, தேவதையாய் உலா வருகிறாயே. தேவதையாய் உலா வருகிறாயே, உன் முந்தானை வீசி சென்ற காற்றில் மிச்சமான வாசம் குடித்தே உயிர் வாழத் தொடங்கியது என் காதல், உயிர் வாழத் தொடங்கியது என் காதல். அழகான கவிவரிகளை இந்த தருணம் எங்களோடு பகிர்ந்திருக்கிறாங்க. நன்றி அண்ணா. இது அண்ணாவிற்காக நல்ல பாடலும் அளிக்க காத்திருக்கிறது கோ திரையிலிருந்து. வண்ணம் திரழுது நினைவு, கண்கள் இருளுது நனவு. என்னமோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில், வெட்டி எறிந்திடும் நொடியில் முட்டு அவிழுது கொடியில். ஏதோ புவியமில்லா புவியமில்லா ஒரு காட்சி பேடையோ, உருவமில்லா உருவமில்லா நாளை. ஏதோ புவியமில்லா புவியமில்லா ஒரு காட்சி பேடையோ, அரை மனதாய் பிடியது என் காலை. என்னமோ ஏதோ மின்னி மறையுது விழியில், அண்டி அகலுது வழியில், சிந்தி சிதறுது வெளியில். என்னமோ ஏதோ சிக்கி தவிக்குது மனதில், ரெக்கை விரிக்குது கனவில், விட்டு பறக்குது தொலைவில். யாரோ செய்யும் மந்திரமா பூவே, மூச்சு காற்று பட்டு பட்டு கெட்டு போனே, பக்கம் வந்து நிற்கும் போது
தனித்து எட்டி போனேன். நெருங்காத பெண்ணே எந்த நெஞ்செல்லாம் நஞ்சாகும். அழைக்காத பெண்ணே எந்த அச்சங்கள் அச்சாகும். சிரிப்பால் என்னை நீ சிதைத்தாய் போதும். ஏதோ எண்ணம் திரழுது கனவில், வண்ணம் திரழுது நினைவில், கண்கள் இருளுது நனவில். என்னமோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில், வெட்டி எறிந்திடும் நொடியில் முட்டு அவிழுது கொடியில். நீயும் நானும் எந்திரமாய் யாரோ செய்யும் மந்திரமா பூவே. மிகாலி தமிழச்சி என்னமோ ஏதோ you're looking so fly. மறக்க முடியலையே என் மனம் என்று உம்மன்ன so lovely. இப்படியே இப்ப உன்னருகில் நானும் வந்து சேரவா என்று. Lady looking like a Cinderella, Cinderella. Naughty looking with a Cinderella. Lady looking like a Cinderella. ஊரெல்லாம் உன் பாட்டுதான் உள்ளத்தை மீட்டது. நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீ எல்லாம் தெய்வம் வேறது. நீ என்னை சேரும் நாளது. ஊரெல்லாம் உன் பாட்டுதான் உள்ளத்தை மீட்டது. நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ. உருவமில்லா உருவமில்லா நாளே. ஏனோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ. அரை மனதாய் விழியது என் காலே. ஏனோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ. உருவமில்லா உருவமில்லா நாளே. ஏனோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ. அரை மனதாய் விழியது என் காலே. ஏதோ ஐரோப்பிய நேரம் மாலை 4:06 ஒலி தோய்ந்திருக்கின்றது. பாடல் வரிகளும் உள்ளம் கிள்ளி போகுதே நிகழ்ச்சியில் உறவுகளும் வெகு சிறப்பாக இணைந்து கொண்டிருக்கின்றாங்க. நேரலிலும் கூட இந்த தருணம் ஒளி தோய்ந்திருக்கின்றது. அந்த பாடல் வரிகளும் அழகாய் இதமாய் எங்கள் செவிகளில் ரிங்காரமிட்டு சென்றிருக்கின்றது. அலாப்ராஜ் பாடிய பாடல் வரிகள் ஹாரிஸ் ஜெயராஜன் இசையமைப்பில் கோத்திரையிலிருந்து. இது உறவுகளும் நேரலில் இணைந்த வண்ணம் இருக்கின்றாங்க. வாழ்த்துக்களை பகிர்ந்து புலமாடன் சந்திரசேகர் ஐயா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் இணைந்திருக்கிறாங்க. எங்களோடு லக்ஷ்மண் ராமர் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் என்று சொல்லி ஹாய் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்வதாகவும் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இந்த அற்புதமான மாலை பொழுது செந்தில்குமார் SSK நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அழகான இந்த தருணம். அடுத்ததாக எங்களோடு யார் கவி வரிகளோடு இணைந்து கொள்ள காத்திருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வோமா? இதோ இந்த தருணம் சந்தோஷமாக அற்புதமான கவி வரிகளை எங்களோடு பகிர்ந்திருக்கிறாங்க அன்பான உறவு முபாலசிங்கம் சுப்ரா. இனிய காலை வணக்கம், நலமா என்று கேட்டிருக்கிறாங்க. நான் நலமாக இருக்கிறேன் உறவை, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றிகள் உங்களுக்கு. வெளிநாடு வெளிநாடு என்று வந்தோம், பாசம் என்ன என்று தெரியாத ஒரு சில கூட்டம்
பாசத்தை காட்டிக்கொள்ள முடியாமல் இன்னொரு கூட்டம். பாசத்தை காட்டிக்கொள்ள முடியாமல் இன்னொரு கூட்டம். வாழ்வது எதற்காக என்று தெரியாமல் சிக்கி தவிக்கும் இன்னொரு கூட்டம். வாழ்வது எதற்காக என்று தெரியாமல் சிக்கி தவிக்கும் இன்னொரு கூட்டம். கண்ணீர்கள் விடும் பெண்கள் கூட்டம். காலையில் 6 மணிக்கு கடும் பசியில் நீ விழிக்க அணைத்திருந்த அப்பனவன் அப்போதே சென்று விட்டான். அடுத்த வேளை விடியலுக்கு 6 மணி தான் இருக்க அப்போதும் வரவில்லை. அதனால் நீ அழுதாயோ? கனவில் நீருக்கு கண்டுபிடி கொஞ்சியவன், தண்ணீரில் நீ பிறக்க கண்ணீரால் கழுவியவன். ஞாயிறு தவிர்த்து அவன் ஞாபகத்தில் நீ இல்லை என ஞாழமே கலங்கும்படி ஞாயிறே நீ அழுதாயோ? சொந்த நாட்டில் பிறந்திருந்தால் இந்த வேலை என்றாலும் தோள் இடையில் சுமந்தபடி கால்நடையில் கழித்திருப்பான். இந்த நாட்டில் பிறந்து விட்டாய், இதுதான் விதி என்று இனியவளே நீ அழுதாயோ? கைபேசி வழி ஓடி வந்து கதை கேட்கும் நேரம் இது. கண்மணியே, நீ அழுதால் கல் நெஞ்சக்காரனவன் கண்ணாடியாய் உடைந்திடுவான். நீ அழுதால் கல் நெஞ்சக்காரனவன் கண்ணாடியாய் உடைந்திடுவான். அழுகையை நிறுத்து கண்ணே, அடுத்த ஞாயிறு அருகில் வரும். அன்றுதான் உன்னை அணைக்க அப்பனுக்கும் நேரம் வரும். எத்தனை உணர்வு பூர்வமான வரிகள் இல்லையா? நிச்சயமாக அனைவர் மனதிலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சுகபோகமாக ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதாக உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நினைப்பார்கள். பலரும் சொல்வார்கள், உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்கிற அமோகமான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமா இருப்ப என்று பலரும் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் வெளிநாடுகளில் வசிப்பது அத்தனை எளிதான விடயமல்ல. உறவுகளே, அங்கே இருக்கக்கூடிய அந்த காலநிலை, உணவு முறை, பழக்க வழக்கங்கள், அதே போல் வேலை நேரம், இவை எல்லாமே மாற்றம்தான். அதற்கேற்ப எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் பல மடங்கு கடினமாக எங்களுடைய மனதை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல் அந்த உலகத்தின், அந்த நாட்டின் ஓட்டத்திற்கேற்ப நாங்களும் ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கே வாழ்வது, அங்கே வாழ்க்கை நீட்டிப்பது மிக கடினமான ஒரு விடயம். ஒரு மகள் தன்னுடைய அப்பாவை பிரிந்திருக்கக்கூடிய அந்த தருணம், வேலை வேலை என்று அப்பா ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த மகளோடு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான தருணங்கள் கரையும் பொழுது, கலையும் பொழுது அந்த மகளினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை வெகு அழகாக சொல்லிருக்கிறாங்க உறவு. நிச்சயமாக அவங்களும் இது போன்ற ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பாங்க என்றே நாங்களும் உணர்கின்றோம். அழகான இந்த தருணம் அந்த கவிபுரிகளோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உறவே. இதோ உங்களுக்காக நல்ல பாடல் ஒன்றினை கூட நாங்கள் ஒலிபரப்ப காத்துக் கொண்டிருக்கின்றோம். இது உங்கள் அபிமான உள்ளம் கள்ளி போகுதே நிகழ்ச்சி. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை.
பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே, அடக்குயில் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். கண்ணில் தோன்றா காட்சியில்தான் கற்பனை வளர்ந்துவிடும். பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. உயிரொன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாதே. உயிர் என்ன பொருள் என்று அலைப்பாய்ந்து தெரியாதே. வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது. ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு காலம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே. ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. அலை பாயும் மனதுக்கு ஆறுதலாகவும், காயம் பட்ட நெஞ்சுக்கு மருந்தாகவும், உள்ளத்து உணர்வுகளுக்கு அடைக்கலமாகவும் காற்றலையில் வீசுகிறது. உள்ளம் கொள்ளை போகுதே. கொள்ளை போகுதடா உன் சிரிப்பில் என்னை மறந்து நானடா. வாழ்க்கையின் தேடல்களும் மிக ரகசியமானது. ரகசியம் காண்பதே இங்கு அவசியமானது. நல்ல வரிகள் இல்லையா? இந்த வாழ்க்கை என்பது ஒரு தேடல் போல அதை தேடி தேடி ஓடி ஓடி அதை நாடிக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உன்னை கிருஷ்ணன் குரலில் அளித்தது அந்த பாடல் வரிகள். துள்ளாத மனமும் தொழும் திரையிலிருந்து சிறப்பான இந்த மாலை பொழுது உள்ளம் கொள்ளை போகுதே நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்து கொண்டிருக்கின்றோம், இசைந்து கொண்டிருக்கின்றோம். உறவுகள் நிகழ்ச்சியின் நேரலையில் உறவுகளும் இணைந்து வந்து இருக்கின்றாங்க. புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன். இனி இரவு வணக்கம். உள்ளம் பிறரிடம் கொள்ளை போகுதே நிகழ்ச்சி சிறப்புற அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இந்த தருணம் எங்களுக்கு செந்தில்குமார் SSK நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி இந்த தருணம் எங்களோட இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றியுறவே எங்களோடு இந்த தருணம் இணைந்து கொண்டமைக்கு. அழகான இந்த அந்தி மாலை பொழுது உறவுகளின் கவி வரிகளோடு நாங்களும் இணைந்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக எங்களுக்காக அடுத்ததாக அழகான கவி வரிகளை கொடுத்திருக்கிறாங்க. அன்பான உறவை யார் என்று பார்த்து இணைத்துக் கொள்வோமா?
அன்புடன் ஆனந்த் ஸ்ரீ திருச்சியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சகோதரி வெண்பா என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி உங்களுக்கும். வணக்கம் சகோதரி வெண்பா. இழுவேனில் பொழுதில் இவள் இளைப்பார வீற்றிருந்த விருட்சத்தில் அடியினில் அடியேனும் அமர்ந்திருந்தேன். அடியினில் அடியேனும் அமர்ந்திருந்தேன். கொடிதாமரை இடைமறைத்த உடை மீதினில் சடை இருக்க, உச்சிவையில் காத்த கொடையதுவும் கையில் இருக்க, என்னை மறந்து நான் இருந்தேன். என் எதிரே அவள் இருந்தாள். புவி ஈர்ப்பு விசை இல்லை, புருவ ஈர்ப்பு விசை உணர்ந்தேன். புருவ ஈர்ப்பு விசை உணர்ந்தேன். கர்ப்பமின்றி கண்ணசைத்தேன். அவள் கவனம் ஈர்க்க கையசைத்தேன். அவள் கவனம் ஈர்க்க கையசைத்தேன். தென்றல் நின்ற அப்பொழுதில் தேவதை எழுந்து போக கண்டேன். நானும் நடக்க ஆரம்பித்தேன். அவளும் செல்லும் பாதையை பின்தொடர்ந்தேன். அவள் போதை என்னுள் ஏறியதால் பேதை அவளிடம் பேசச் சென்றேன். பேதை அவளிடம் பேசச் சென்றேன். அவளருகில் நானும் நெருங்கும் முன்னே நானும் அவளையும் நெருங்கியதே. அவள் அருகில் நானும் நெருங்கும் முன்னே நானும் அவளையும் நெருங்கியதே. நான் சொல்ல நினைத்த வார்த்தைகள் எல்லாம் சிக்கி நின்று போனதுவே. சிக்கி தவித்து கண் கசிந்தாள். என்னை திசை மாறி போக செய்தாள். என்னை திசை மாறி போக செய்தாள். என்னை மீறி நான் அழுதேன் அவள் கண்ணை கண்ட பொழுதினிலே. என்னை மீறி நான் அழுதேன் அவள் கண்ணை கண்ட பொழுதினிலே. இனி எந்த பெண்ணை தொடர்ந்து தமிழை தரமாட்டேன் என்று என்னை நானே சாடிக் கொண்டேன். வாடி போன எந்த மனதையும் தேற்றிக்கொண்டு நான் பிரிந்தேன். வாரம் 3 சென்ற பெண்ணே வரமாக வரமாக அவளை வரக்கண்டேன். பேச தவித்த எந்த முன்னே சிரித்து பேச ஆரம்பித்தாள். தூரம் வெகு தூரம் நடந்த பெண்ணே தன் வீட்டை கடந்ததை மறந்தேன் என்றாள். நாளில் ஒரு நாளில் நாம் பழகியதை வாழ்வில் மறக்க இயலாதென்றாள். நாளை இந்நாளை நம் வாழ்வின் பொன்னாள் என கொண்டாடி மகிழ்வோம் என்றாள். புதிராய் பேசிய எதனையுமே புரியாமல் கேட்டு நின்றிருந்தேன். அவளுள் புதிதாய் பூத்த காதலையும் என் காதல் அவளே சொல்ல காத்திருந்தேன். என் காதல் அவளே சொல்ல காத்திருந்தேன். காலம் வருமென எதிர்பார்த்திருந்தேன். காலம் வருமென எதிர்பார்த்திருந்தேன். ரொம்ப அழகான கவி வரிகளை இந்த தருணம் எங்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? பூவை உனக்காக திரையிலிருந்து ஆனந்தம் ஆனந்தம். வாழ்த்துக்கள் சகோதரி, உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அற்புதமான இந்த பொழுது அன்புடன் ஆனந்த் ஸ்ரீ திருச்சியிலிருந்து அழகான வரிகளை கூட இந்த தருணம் எங்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆண் முதலில் ஒரு பெண்ணிடம் பழகும் பொழுது அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? எளிதாக அப்படி யாரும் ஒருவரிடம் ஒருவர் பேசிக்கொள்ள முடியாது அந்த காலத்தில். இன்று அது கொஞ்சம் சகஜமான விடியும். ஆனாலும் கூட முதலில் எல்லாம் இந்த காதல் என்ற வார்த்தை ஒரு மிகப்பெரிய கூடா வார்த்தை போலத்தான் அனைவராலும் எண்ணப்பட்டிருக்கிறது. சிறப்பாக எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உறவுக்காக அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடலும் அளிக்க காத்திருக்கிறது. உள்ளம் கழி போகுதை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். உறவுகள் அனைவரும் இதே போல் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருங்கள். உறவுகளை சந்தோஷமாக நாங்களும் பாடலை தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம் நிகழ்ச்சியோடு.
ஸ்ரீ திருச்சி விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல். அற்புதமாக இந்த தருணம் அணிந்து கொண்டிருக்கின்றோம். உறவுகளும் சிறப்பாக கவி வரிகளையும் விருப்ப பாடலையும் தெரிவு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றாங்க. இந்த தருணம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க யுவராஜ் கோதண்டராமன் உருவும் நீரலையில் இணைந்திருக்கிறாங்க. காற்று இல்லை என்றால் மூச்சு நின்றுவிடும், அவள் இல்லை என்றால் எனது உயிர் பிரிந்துவிடும். ஆஹா, காற்று இல்லை என்றால் மூச்சு நின்றுவிடும், அவள் இல்லை என்றால் எனது உயிர் பிரிந்துவிடும். இது கவிதை சொந்தமா அசலா? எனக்கு தான் கவிதை எழுத வரவில்லை. ஒருவேளை எனக்கென ஒருத்தி இருந்திருந்தால் வந்திருக்குமோ என்னவோ. ஆஹா, எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாத்தீங்க தானே. ஆனா கவிவரிகள் சிறப்பாகத்தான் இருக்கிறது. கவிதையினுடைய பாடல் கிடைக்குமா இல்லை திருவிடலாமா சகோதரி என்று சொல்லிருக்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் கவி வரிகளை கொடுத்துட்டீங்க, அப்ப உங்களுடைய பாடல் கொடுத்தே ஆகணும் இல்லையா? தென்றல காற்றை கொஞ்சம் நெல்லு என்ற பாடல் தாங்க என்று சொல்லிருக்கிறாங்க. ஈரமான ரோஜாவை திரையிலிருந்து பாடல். சென்னையிலிருந்து அன்புடன் என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி எனது உறவுகளே சென்னையிலிருந்து. இனி இரவு வணக்கம் சொந்தங்களே என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அதே போல் சிவகுமார் சிவலிங்கம் வணக்கம் சகோ என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. உறவுகளுக்கும் சிறப்பான இந்த தருணம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் அன்புடன் ஆனந்த் ஸ்ரீ திருச்சி பாடலுக்கு நன்றி சகோதரி என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி உங்களுக்கும் இந்த தருணம். சிவகுமார் சிவலிங்கம் உறவு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சகோதரி வெண்பா, அழகிய தமிழில் அரங்கேறும் உங்கள் குரல் நாதம் சிந்துதே. ஆஹா, மிக்க நன்றி உறவே. சிறப்பான ஒரு வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியில் முதல் முறையாக இணைந்திருக்கிறீங்க. உங்களையும் வெகு அழகாக சந்தோஷமாக வானம் பாடி வானொலி குடும்பத்தோடு இணைந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். சங்கர் இணைந்திருக்கிறாங்க. அருமையான பாடல் என்று சொல்லி எனது கவிவரிகளை செலுத்தீங்களா வெண்பா என்று கேட்டிருக்கிறாங்க. நீங்க நேரில் இல்லாமல் எப்படி உங்களுடைய கவிவரிகளை சொல்ல முடியும் உறவே? உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இனி வரும் அடுத்தடுத்த கவிவரிகளில் உங்களுடைய கவிவரிகளும் உலாவர காத்திருக்கிறது. சிவகுமார் சிவலிங்கம் உறவு இணைந்திருக்கிறாங்க. இனி இரவு வணக்கம் அன்பான உறவுகளே என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இந்த தருணம் நன்றி உறவுகளே. காற்றே கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று அன்பை சொல்லு. தனிமை கொதிக்குது, நினைவினில் அனலும் அடிக்குது, இதயம் துடிக்குது துணை வரத்தான். சென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று அன்பை சொல்லு. சொல்லி நோவது காலம் செய்த கோலம், உன்னை என்னை வாட்டுது காதல் செய்த பாவம். என்ன செய்வது சொல்லடி முல்லையே, கனவில் மட்டுமே கைகள் சேரலாம் கண்ணா. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று
கொதிக்குது நினைவினில் அனலும் அடிக்குது இதயம் துடிக்குது துணை வரத்தான் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு அங்கே சென்று அன்பை சொல்லு ஜீவன் ரெண்டும் சேர்ந்தது தேவன் வகுத்த சாசனம். காதல் எந்த நாளிலும் கவிதை போல சாஸ்வதம். இன்று வந்த நேசமோ பூர்வ ஜன்மயோகம் இன்னும் 7 ஜன்மமும் வளரும் இந்த யாகம் மீண்டும் மீண்டும் பூமியில் தோன்றலாம். காதல் ஓவியம் பார்வையில் தீட்டலாம் பிரிவு என்பதே உறவுக்காகத்தான் கண்ணே. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு அங்கே சென்று அன்பை சொல்லு தனிமை கொதிக்குது நினைவினில் அனலும் அடிக்குது இதயம் துடிக்குது துணை வரத்தான் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு அங்கே சென்று அன்பை சொல்லு. மீண்டும் மீண்டும் பூமியில் தோன்றலாம் காதல் காவியம் பாடலாம். கேஜே யேசுதாஸ் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வரிகளது சிறப்பான இந்த பொன்மாலை பொழுது இணைந்து கொண்டிருக்கின்ற உள்ளம் கழி போகுதே நிகழ்ச்சியில் நேரலையில் இணைந்திருக்கிறாங்க சொந்தங்களும் யுவராஜ் கோதண்டராமன் இணைந்திருக்கிறாங்க. தவறான கண்ணோட்டத்துடனே யாரையும் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். வாழ்வது ஒரு முறை அனுசரித்து செல்லுங்கள் உறவுகளே. தவறுகள் இருப்பின் சுட்டிக்காட்டுங்கள். ஒரேடியாக பாழும் கிணற்றில் தள்ளிவிடாதீர்கள். ஒரேடியாக பாழும் கிணற்றில் தள்ளிவிடாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை என்பது நிலையானது அன்று. ஏனெனில் வாழ்க்கை என்பது நிலையானது அன்று. எவ்வளவு சிறப்பா சொல்லிருக்காங்க இல்லையா வாழ்வியல் வரிகள். நிச்சயமாக ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு ஒருவரை அனுமானிப்பது எத்தனை பெரிய தவறு இல்லையா? ஒரு நல்ல மனிதரை பிறர் சொல்லக்கூடிய தீய சொற்களால் அவர்களுடைய குணத்தை மாற்றி அவர்களை ஒரு கெட்டவர்கள் போல நாங்கள் சித்தரிப்பது எந்த வகையில் சரியான ஒரு விடயமாக இருக்கும் இல்லையா? எங்களை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆக முழுமையாக ஒருவரிடம் பழகி அவர்களை புரிந்த பிறகுதான் அவர்களுடைய குணாதிசயம் இது, குணநலன் இது, அவர்கள் இப்படியான குணம் கொண்டவர்கள் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். அதற்கு முன்பதாக பிறனுடைய சொற்களை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை வைத்து மட்டுமே அவர்கள் இப்படியானவர்கள் என்று நாங்களே ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. நல்ல வரிகளை கொடுத்திருக்கிறாங்க, நன்றி. இனியவன் கண்ணன் அண்ணா இணைந்திருக்கிறாங்க நிகழ்ச்சிக்கு அழகோவியமாக. அழகு சகோதரி, நன்றி அண்ணா. வணக்கங்கள் கவிக்குயிலே நலமா இருக்கின்றீர்களா என்று கேட்டிருக்கிறாங்க. நான் நலமாக இருக்கின்றேன் அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி சகோதரி. காலத்திற்கும் காத்து கிடப்பேன் வானம் பாடியின் வாசலிலே சகோதரி என்று சொல்லிருக்கிறாங்க. மிக்க நன்றி உறவே. உங்களை போன்ற உறவுகளின் அன்பும் ஆதரவும் தான் இன்னும் வானம் பாடி வானொலியில் சிறப்பான
வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு உந்துதலாக, ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு விடயமாக, ஒரு ஊட்டச்சத்து போல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். இதுபோல் உங்களுடைய பதிவுகளோடும் உங்களுடைய வாழ்த்துகளோடும். நன்றிகள் மிக்க மிக்க நன்றி என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க உறவும். அதேபோல் இந்த தருணம் அணிந்திருக்கிறாங்க உறவுகளும். அன்புடன் ஆனந்த் ஸ்ரீ திருச்சி, வாழ்த்துக்கள் சகோதரி, உள்ளம் கொள்ளை போகுதே என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி சகோதரி. சிரிப்பு அழகு நிகழ்ச்சிக்கு, சகோதரி சிரிப்பு அழகு நிகழ்ச்சிக்கு என்று சொல்லிருக்கிறாங்க. அப்படிங்களா? மிக்க நன்றி. பாடல் அருமை, எங்கோ அழைத்து செல்கிறது வசந்த காலத்தை ரணமாக்கிய நினைவுக்குள், தேடல் சுகங்களை அள்ளியே. சிவகுமார் சிவலிங்கம் அணிந்திருக்கிறாங்க. ரொம்ப அழகா சொல்லிருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய வாழ்த்துக்களை கூட கவி வரிகளா பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க. மிக்க நன்றி உறவே, இந்த தருணம் எங்களோடு இணைந்து கொண்டமைக்க. இதோ எங்களுக்காக அடுத்த பதிவினை கூட கொடுத்திருக்கிறாங்க அன்பான உறவு சங்கர் அவர்களுடைய பதிவுதான் இப்பொழுது உலாவர காத்திருக்கிறது. நம்ப வைத்து கழுத்திருக்க வேண்டாம், உனது அன்புக்காக எவர் ஏங்குகிறாரோ, உனது அன்புக்காக எவர் ஏங்குகிறாரோ, உன்னை பார்ப்பதற்காக எவர் காத்திருக்கிறாரோ, உனது வார்த்தைகளை எவர் நம்புகிறாரோ, உனது புன்னகையை எவர் எதிர்பார்க்கிறாரோ, உன்னை எப்போதுமே யார் நேசிக்கிறாரோ, உன்னை எப்போதுமே யார் நேசிக்கிறாரோ, உன் நினைவுகளை யார் பாதுகாக்கிறாரோ, உனது பிரிவை யார் தாங்க மாட்டாரோ, நீ இல்லாமல் யார் வாழ மாட்டாரோ, நீ இல்லாமல் யார் வாழ மாட்டாரோ, இவர்களை ஒருபோதும் நீ ஏமாற்றி விடாதே, இவர்களை ஒருபோதும் நீ ஏமாற்றி விடாதே, இவர்களை இந்த நிலைக்கு மாற்றிவிட்டதே நீதான். ஏனென்றால் இவர்களை இந்த நிலைக்கு மாற்றிவிட்டதே நீதான். விருப்ப பாடல் கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா என்ற பாடலை தாருங்கள் வெண்பா என்று சொல்லிருக்கிறாங்க. மிக அழகாக பகிர்ந்திருக்கிறாங்க கவி வரிகள் இல்லையா? சந்தோஷமான இந்த பன்மாலை பொழுது உறவுகளும் சிறப்பாக இணைந்து கொண்டிருக்கின்றாங்க. அழகான கவி வரிகளை எங்களோடு பகிர்ந்திருக்கிறாங்க. உறவு கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடலை போல் அவர்கள் சிலருக்கக்கூடிய கவிவரிகளும் சிறப்பு. யார் ஒருவர் எங்களுக்காக அனைத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த நிலைக்கு நாங்கள் தான் காரணம் இல்லையா? ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய ஆழமான அன்பிற்கு நாங்கள் பாத்திரமானவர்களாக, காரணமானவர்களாக இருக்கின்றோம். ஆக அவர்களுடைய இந்த நிலைக்கு நாங்கள் காரணமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை ஒருபோதும் நாங்கள் ஏமாற்றிவிடக் கூடாது. சிறப்பான கவிவரிகளோடு இதோ ஹரிஹரனின் குரலில் அந்த அழகான பாடலும் அளிக்க காத்திருக்கிறது சங்கர் உறவு விரும்பி கேட்டிருக்கக்கூடிய தெரிவு பாடலாக உங்கள் உள்ளம் கள்ளி போகுதே நிகழ்ச்சியில். கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, இரண்டுமே ஒன்றுதானோ? ஓவியம் வரையவா, உன் கால் தடம் வரையவா, இரண்டுமே ஒன்றுதானோ? யார் அந்த ரோஜாப்பூ கண்ணாடி நெஞ்சின் மேல் கல்வீசி போனால் அவள் யாரோ? உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல், உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே, உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல், உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே.
கடிகாரம் ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் சுற்றுதுமா இங்கு என் வாழ்வும். ஓ, உண்மையில் என் மனம் எழுகாதும் சிதறிவிட்டுக்கு தானது ஒளி வீசும் கடைசி வரை தனியாயுருகும். ஓ, பிறரின் முகம் காட்டும் கண்ணாடி அதற்கு முகம் ஒன்றும் இல்லை. அந்த கண்ணாடி நான் தானே முகமே இல்லை என்னிடம். காகிதத்தில் செய்த பூவுக்கும் என் மனசுக்கும் ஒற்றுமை இருக்கிறதோ? இரண்டுமே பூஜைக்கு போகாதோ? பூமிக்குள் இருக்கின்ற நெருப்புக்கும் என் ஆசைக்கும் சம்பந்தம் இருக்கிறதோ? இரண்டுமே வெளிவர முடியாதோ? செடியை பூ பூக்க வைத்தாலும் வேர்கள் மண்ணுக்குள் மறையும். உதட்டில் புன்முறுவல் பூத்தாலும் உள்ளே சருகாய் கிடக்குதே. கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா? இரண்டுமே ஒன்றுதான். ஓவியம் வரையவா உன் கால்தடம் வரையவா? இரண்டுமே ஒன்றுதான். யார் அந்த ரோஜாப்பூ கண்ணாடி நெஞ்சின் மேல் கல்வீசி போனால் அவள் யாரோ? உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்டு நாள் முதல். உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே. உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல். உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே. பாடி பாடி உலகெங்கிலும் உள்ள தமிழர்களை தேடி தேடி உங்கள் இல்லம் நாடி வருகிறது வானம்பாடி வானொலி. அலை பாயும் மனதுக்கு ஆறுதலாகவும் காயம் பட்ட நெஞ்சுக்கு மருந்தாகவும் உள்ளத்து உணர்வுகளுக்கு அடைக்கலமாகவும் காற்றலையில் வீசுகிறது உள்ளம் கொள்ளை போகுதே. கொள்ளை போகுதடா உன் சிரிப்பில் என்னை மறந்து நானடா. கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா? இரண்டுமே ஒன்றுதான். ஹரிஹரன் பாடிய பாடல் பொறிகளது. உள்ளம் கொள்ளை போகுதே நிகழ்ச்சியில் உள்ளம் கொள்ளை போகுதே திரையிலிருந்து ஒலித்தோய்ந்திருக்கின்றது. இந்த பொன்மாலை தருணம் சுப்பு சுப்புன்னு இருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, மிக்க நன்றி, விடைபெறுகிறேன், மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லிருக்கிறாங்க. இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள போயிட்டீங்களே உறவே, என்ன ஆச்சு? தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். உள்ளம் இருந்தால்தான் உள்ளம் கொள்ளை போகும் என்று சொல்லிருக்கிறாங்க. அப்படிங்களா? வணக்கம் என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க, நன்றி.
யுவராஜ் கோதண்டராமன் இணைந்திருக்கிறாங்க. கவிதை படிப்பது எளிதன்று, என்னை பொறுத்தவரை காதலில் வீழ்ந்தவர்கள் மட்டுமே நிதர்சனமான கவிதைகள் படிக்க முடியும் என கருதுகின்றேன். ரொம்ப அழகா சிறப்பா சொல்லிருக்கிறாங்க. உண்மையாகவே காதலில் விழுந்தவர்கள் தான் சிறப்பான கவிவரிகளை படிக்க முடியும். ஆனால் அதில் ஒரு சின்ன விடயம் மறைந்திருக்கிறது. உறவே, ஒரு ஆண் பெண்ணின் மீதும் ஒரு பெண் ஆணின் மீதும் காதல் விழுவதால் மட்டுமல்ல, ஆணும் பெண்ணும் இரு பாலரும் இயற்கையை நேசித்தாலும் சுவாசித்தாலும் இயற்கை மீது காதல் கொண்டிருந்தாலும் நிதர்சனமான கவிவரிகளை படிக்கலாம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கின்றேன். நன்றி உங்களுடைய கருத்திற்கு. யுவராஜ் கோதண்டராமன் அணிந்திருக்கிறாங்க. பாடல் தந்தமிக்க மிக்க நன்றி எனது அன்பு சகோதரி. இனிய இரவு வணக்கங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கும். இந்த தருணம் எங்களோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உறவுகளே. இன்னும் சிறப்பான கவிவரிகளும் பாடல் தெரிவுகளும் உங்களுக்காக உலா வர காத்திருக்கிறது. தமிழ் இனிமை அதன் தொடரலையாக கெடுத்துச் செல்வது மொழி அல்ல வெண்பா, நான் மொழியாடல் அல்லவா. வாழ்க சகோதரி, சுவிட்சர்லாந்தில் இருந்து என்று சொல்லிருக்கிறாங்க. ஆஹா, மிக்க மகிழ்ச்சி உறவே. உங்களுடைய இது போன்ற சிறப்பான வாழ்த்துக்கள் இன்னும் இன்னும் எங்களுக்கு அழகான ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது. இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் விதைக்கின்றது மனது. மிக்க நன்றி. தொடர்ந்து இதே போல் உங்களுடைய ஆதரவினை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருங்கள். வானப்பாடி வானொலியில் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள், சிறப்பான தரமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் உறவுகளை. அந்த நிகழ்ச்சியும் நீங்கள் சிவமெடுக்கலாம். எங்களுடைய உத்தியோகபூர்வமான செயலியின் மூலமாக கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று எங்களுடைய வானப்பாடி வானொலியின் செயலியை நீங்கள் தரவிறக்கம் செய்து அதில் நீங்கள் வானொலியை கேட்டு மகிழலாம். நேரலை இல்லாத நேரத்தில். சங்கர் இணைந்திருக்கிறாங்க. எனது கவிவரிகளை மிக அருமையாக படித்த வெண்பாவிற்கு நன்றிகள். எனது பாடலை தந்தமைக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் வெண்பா என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அதேபோல் நட்புடன் தீபன், வாழ்த்துக்கள் வெண்பா, சூப்பர் பாடல் என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி உங்களுக்கும். இந்த பொன் மாலை பொழுது உறவுகளின் கவி வரிகளோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம், அவர்களுடைய விருப்ப பாடலோடு. அடுத்ததாக எங்களோடு இணைந்திருக்கிறாங்க இனியவன் கண்ணனண்ணா. புகையென கலைந்திடவே சிறு நகை பூத்திருந்தேன், முகம் பார்த்து முடிவு சொல்ல ஒளிகளை நோக்கினேன். தேங்கி கிடக்கும் பாசத்தில் இமை மூடினாலும், தேங்கி கிடக்கும் பாசத்தில் இமை மூடினாலும் அழுந்தி விடும் என்று இமை மூடா பாசம் கண்டே. கூம்பிய கரங்களின் வழியே மெல்ல வழிகிறது பிரிவுக்கான மௌன கையாட்டல். என் வழிகரம் பிடித்து மெல்ல அணித்திடுவாய் அனிச்சையாக அனிச்சையாக என்று அனிச்ச மலராய் காத்திருந்தேன். எங்கிருந்தோ வந்த குளிர்காற்று, எங்கிருந்தோ வந்த குளிர்காற்று கழுத்தில் புரண்டிடும் குளிர் தழுவ, கழுத்தில் புரண்டிடும் குளிர் தழுவ தீண்டிட நீளும் விரல்கள் சொல்லிடாதோ சொல்லாத சொல்லை, சொல்லிடாதோ சொல்லிடாதோ சொல்லாத சொல்லை. அழகான ஒரு பதிவினை இந்த தருணம் எங்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க உறவும். சிறப்பாக ஒரு காதல் கவி வரிகளை கூட இந்த தருணம் எங்களோடு பகிர்ந்திருக்கிறாங்க இல்லையா. மிக்க நன்றி அண்ணா, எங்களோட இந்த தருணம் அணிந்து கொண்டமைக்கு. இது உங்களுக்காக மற்றும் ஒரு அழகான பாடலை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இடைக்கால பாடல் கேட்டு மகிழ்வோமா. KJ யேசுதாஸ் மற்றும் ஜானகியின் குரலில். விழிகள் ரெண்டு உன் துணை தேடும்
மாமர இலை மேலே மாமர இலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ மாமர இலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ ராத்திரி பகலாக ஒரு போதும் விலகாமல் ராஜனை கையேந்தி தாலாட்டவோ நாளும் நாளும் ராகம் தாளம் சேரும் நேரம் தீரும் பாரம் தூங்காத விழிகள் கண்டு துணை தேடும் நெஞ்சம் ஒன்று செம்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே இல்லாது தூங்காத விழிகள் கண்டு துணை தேடும் நெஞ்சம் ஒன்று ஆலிலை சிவப்பாக அங்கமும் நெருப்பாக நூலிடை கொதிப்பேறும் நிலை என்னவோ ஆதியும் புரியாமல் அந்தமும் தெரியாமல் காதலில் அரங்கேறும் கதையல்லவோ மாதுளம் கனியாட மலராட கொடியாட மாருதம் உறவாடும் கலை என்னவோ வாலிபம் தடுமாற ஒரு போதை தலைக்கேற வார்த்தையில் விளங்காத சுவையல்லவோ மேலும் மேலும் மோகம் கூடும் தேகம் யாவும் கீதம் பாடும் ஆ, துணை தேடும் நெஞ்சம் ஒன்று ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது தூங்காத விழிகள் கண்டு உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று இசையால் தரணி எங்கும் ஆளும் உங்கள் வானம்பாடி வானொலி. பொன் பூமஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் இங்கு எனக்கேது அன்பே அன்பே நீ இல்லாது. நல்ல வரிகளது அலை தாய்ந்திருக்கின்றது இந்த தருணம் அக்னி நட்சத்திரம் திரையிலிருந்து. அப்துல் லத்தீஃப் அண்ணா அணிந்திருக்கிறாங்க. அனைத்து பாடல்களும் அருமையான பாடல்கள். வாழ்த்துக்கள் தங்கை என்று சொல்ல அணிந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி அண்ணா உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. உறவுகளும் இதோ இணைந்து கொண்டிருக்கின்றாங்க. அடுத்ததாக சிறும் பாம்பை நம்பிவிடு சிரிக்கும் பெண்ணை நம்பி விடாதே. இது பழமை கவிதை. ஆஹா, உறவே நீங்கள் வெண்பாவை பார்த்து செல்வது போலேயே இருக்கிறதே. இப்பொழுதுதான் வெண்பாவினுடைய சிரிப்பு அழகு என்று ஒரு உறவு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த வரிகள் கொஞ்சம் எங்களை யோசிக்கத்தான் வைக்கிறது. இருந்தாலும் இதை நாங்கள் நேர்மறையான விதத்திலேயே எடுத்துக்கொள்வோம். அப்படித்தானே? இதோ அடுத்ததாக உருவ எங்களுக்கு கவி வரிகளை கொடுத்திருக்காங்க. சிவகுமார் சிவலிங்கம். அன்பை அடைக்கலமாக கொடு, நீண்ட நாள் மனதில் அசைப்போடு தெளிவோடு கொள்ளை கொண்ட பெண் காதல் செய். தெளிவோடு கொள்ளை கொண்ட பெண் காதல் செய். உன் காதல் உயிராக வாழ இன்னொரு உயிர் கலந்த மனம்
நோக, இன்னொரு உயிர் கலந்த மனம் நோக, திருமணம் ஒரு மனமாக காதல் செய்யுங்கள். எச்சந்தர்ப்பத்திலும் காணல் வலி தவிர்த்தே, எச்சந்தர்ப்பத்திலும் காணல் வலி தவிர்த்தே. சகோதரி, நீண்ட வருடங்கள் தமிழ் எழுதவில்லை, சுமார் 31 வருடங்கள். பிழையிருப்பின் மன்னிக்கவும் அன்புடன் என்று சொல்லிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான கவி வரிகளை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு காதல் எப்படி இருக்க வேண்டும், இரு மனங்களிடையே அந்த காதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெகு அழகாக சிறப்பாக சொல்லிருக்கிறாங்க. நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய கவிவரிகள் எந்த புள்ளியும் இல்லை, ஆனால் புள்ளியிருப்பின் மன்னிக்கவும் என்ற வரிகளில் தான் அந்த சிறப்பு லகரத்திற்கு பதில் பள்ளி லகரம் வந்திருக்கிறது. இருந்தாலும் வெகு அழகாக உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திருக்கிறீங்க, கவி வரிகளை எங்களோடு பகிர்ந்திருக்கிறீங்க. அதற்காகவே கோடான கோடி நன்றிகள் உங்களுக்கு. சிறப்பாக இணைந்து கொண்டமைக்கு உதவி. நட்புடன் தீபன் இணைந்திருக்கிறாங்க. உன்னை பார்த்த வினாடி, உன்னை பார்த்த வினாடி பொழுதில் என் உள்ளம் எங்கோ திசை மாறி போகுதடி. உள்ளத்தை பறித்த பின்னும் இன்னும் என்னை என்ன சொல்ல போகிறாள், இன்னும் என்னை என்ன சொல்ல போகிறாள். அவள் வருவாளா உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க, அவள் வருவாளா உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க. கொஞ்சம் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு புடியும் தான். ரொம்ப சிறப்பாக கொடுத்திருக்கிறாங்க. மிக்க நன்றி. காமராஜ் உறவு இணைந்திருக்கிறாங்க. அன்பான இரவு வணக்கம். கேரளா பால்காடு காமராஜ் என்று சொல்லி இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி உறவை. என்ன தருணம் எங்களோடு சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்க. அதே போல் உறவுகளும் நேரலையில் அழகான கவிவரிகளை கொடுத்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றாங்க. அஜய் சுப்பிரமணி இணைந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் வெண்பா என்று சொல்லி. அதே போல் யுவராஜ் கோதண்டராமன் இணைந்திருக்கிறாங்க. மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா, முதல் பாடல் முடிந்தால் தாருங்கள், ஒரு குட்டி கவிதை காப்பி அடிச்சு போட்டேன் இப்பதான் சகோதரி, ஏனெனில் வெளிப்படையே நல்லது தானே சகோதரி, நன்றி என்று சொல்லிருக்கிறாங்க. நிச்சயமாக உதவி. எப்பொழுதுமே உங்கள் மனம் திறந்து பேசுங்கள், அது சரியோ பிழையோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். யாருக்காகவும் எதற்காகவும் எவருடைய அன்பை பெறவும் நாங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தேவையில்லை இல்லையா? ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க, நன்றி. இனியவன் கண்ணன் இணைந்திருக்கிறாங்க. எங்களின் கவிதைக்கு உயிர் கொடுத்த கவி பிரம்மாவை, கவி கோயிலை வாழ்த்துக்கள், வாழ்க வளத்துடன். அழகான பாடலை பரிசாக தந்தமைக்கு என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி. ரூபன் கேஜிஎம் தலை வணக்கம் நலமா என்று கேட்டிருக்கிறாங்க. யாரு தலை என்று சொல்லியிருக்கிறாங்க என்று தெரியலையே. அதே போல் யுவராஜ் கோதண்டராம் இணைந்திருக்கிறாங்க. சகோ, இணைந்த வீட்டில் புரிந்து விடப்பட்டேன், நான் என்ன தவறு செய்தேன், அதனை கேட்டு சொல்லுங்க, சீர் வேண்டுமானாலும் தரேன் சகோ என்று சொல்லியிருக்கிறாங்க. மிக்க நன்றி. சிறப்பான இந்த தருணம். உறவுகளும் வெகு அழகாக எங்களுக்காக கவி வரிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றாங்க. நிச்சயமாக யுவராஜ் கோதண்டராம் உறவு விரும்பி கேட்டிருக்கும் பாடலை கொடுக்க நாங்களும் அடுத்த பாடலாக ஒலிக்க விட காத்து கொண்டிருக்கின்றோம். ஏன தருணம் மற்றும் ஒரு பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. நிகழ்ச்சியோடு மனு மற்றும் சித்ராவின் குரலில் ஒலிக்கிறது அந்த பாடல். வரிகளும் சிவமுழுக்கலாம் உறவுகளே, நல்ல ஒரு இடைக்கால பாடலை உங்களுடைய செவிகளில் ரீங்காரமிட வருகிறது ஒரு மந்தாரப்பூ. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேளையில் ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா.
வச்சேன் பத்திரமா, நான் ரசிக்க தீட்டி வச்ச சித்திரமா. உன்னால ராத்திரி தூக்கம் கெட்டு போகுது, ஒத்தையில தூங்குனா என் உடம்பு நோவுது. உன்னை விட்டு 5 நிமிஷம் என்னால் வாழ ஆவாது. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேளையில் ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. வெத்தலைய பாக்கு வச்சு நான் கொடுப்பேன், நீ சுவச்சு மிச்சம் மீதி நான் எடுப்பேன். செம்பெடுத்து பால் நிரப்பி நான் கொடுப்பேன், நீ கொடுத்த மிச்சம் மீதி நான் குடிப்பேன். ஒன்னாக சேர்ந்துதா சந்திரனை பார்க்கணும், உண்டான ஏக்கத்தை 2 பேரும் தீர்க்கணும். நள்ளிரவில் நாம கலந்தா கோழி கூவ கூடாது. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேளையில் ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. அலை பாயும் மனதுக்கு ஆறுதலாகவும், காயம் பட்ட நெஞ்சுக்கு மருந்தாகவும், உள்ளத்து உணர்வுகளுக்கு அடைக்கலமாகவும் காற்றலையில் வீசுகிறது உள்ளம் கொள்ளை போகுதே. கொள்ளை போகுதடா உன் சிரிப்பில் என்னை மறந்து நானடா. தோய்ந்திருக்கின்றது இந்த பொன்மாலை பொழுது உள்ளம் கழி போகுதே நிகழ்ச்சியில். சிறப்பாக உறவுகளும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றாங்க. அற்புதமாக நேரலையில் கூட உறவுகளும் எங்களுக்காக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கவி வரிகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாங்க. இந்த தருணம் அணிந்திருக்கிறாங்க நிகழ்ச்சியோடு. தவறான அபிப்பிராயம் வேண்டாம் சகோதரி என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்களா? நிச்சயமாக அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு எப்பொழுதுமே கிடையாது. சரிங்களா? நான் சும்மா பகுதிக்காக வேண்டி சொன்னேன்.
இனிய சகோதரி, அது உங்களுக்கான கவிதை என்று எனது பாடலுக்கானது என்று சொல்லிருக்கிறாங்க. நிச்சயமாக அதை நாங்கள் புரிந்து கொண்டோம் உறவே. மிக்க நன்றி. இந்த தருணம் உறவுகளும் சிறப்பாக இணைந்து வந்து இருக்கின்றாங்க. வாழ்த்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றாங்க. அழகான கவி வரிகளும் எங்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றாங்க இல்லையா? இந்த தருணம் சிவகுமார் சிவலிங்கம் இணைந்திருக்கிறாங்க. மாலை கருக்கலில் சோலை குயிலும் ஏன் வாடுதோ, சோடி குயில் ஒன்று பாடி பறந்ததைத்தான் தேடுகிறதோ, முடிந்தால் தாருங்கள் சகோதரி என்று சொல்லிருக்காங்க. நிச்சயமாக உங்களுக்கான பாடலை நாங்களும் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான பொன் மாலை பொழுது உறவுகளின் கவி வரிகளோடு இனிதாக நாங்களும் இணைந்து கொண்டிருக்கோம் இல்லையா? அடுத்ததாக எங்களோடு கவி வரிகளை பகிர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த உறவையும் இணைத்துக் கொள்வோம். யுவராஜா இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல் பிரவீனா விஜய் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வெண்பா, உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க நிகழ்ச்சியோடு. அவங்களுக்கும் இந்த தருணம் எங்களுடைய வாழ்த்துக்களை கூட நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அழகான இந்த அந்தி மாலை பொழுது அடுத்ததாக யார் இணைந்திருக்கிறாங்க என்று நாங்களும் தெரிந்து கொள்வோமா? அருள்தாஸ்புரம் சுந்தர பாண்டியன் இறைய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க. நன்றி குருவே. பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கிறாங்க. ஹாய், இனி அன்பான மாலை வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அப்பா சதாசிவம், அம்மா ராஜலட்சுமி, அக்கா கோகிலா, இந்திராணி ஆகியோர்களுக்காக பாடல் தாங்க. நான் எஸ் பரமானந்தன், கிழவட்டன் பிரிவு ஹட்டன் என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி இரவே. சிவப்பா யுவராஜ் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் வாழ்த்துக்கள் என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி. உங்களுக்கும் இந்த தருணம் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு சந்தோஷமாக. அதே போல் நிகழ்ச்சியோடு இந்த அழகான பொன் மாலை பொழுது கீதா இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் தோழி, உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் என்று சொல்லிருக்கிறாங்க. நன்றி. மாருதி ராஜா இணைந்திருக்கிறாங்க நிகழ்ச்சியோடு. ஹலோ அக்கா, இனிய மாலை வணக்கம். ஆர்ஜே வெண்பா அக்கா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிருக்கிறாங்க. புலவாடன் சந்திரசேகரையா, இனிய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்ல இணைந்திருக்கிறாங்க. வெண்பா நலமா இருக்கின்றீர்களா, உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி இந்த தருணம் எங்களோட உறவும் இணைந்திருக்கிறாங்க. சங்கர் உறவுகளின் சிறப்பான வாழ்த்துக்களோடும் அன்பான வரவேற்புகளோடும் நிகழ்ச்சியும் இனிதாக உலா வந்து கொண்டிருக்கின்றது காட்சலைகளில் இல்லையா? அழகான இந்த பொன்மாலை பொழுது உறவுகளின் சிறப்பான கவி வரிகளோடு இன்னும் ஏராளமான கவி வரிகளை கூட எங்களுக்காக பதிவு செய்திருக்கிறாங்க. உறவுகளும் அவங்களுடைய பதிவுகளும் கூட ஒலிக்க காத்திருக்கின்றது. அற்புதமான இந்த பொன் மாலை பொழுது இதோ இந்த தருணமா யுவராஜ் உறவு விரும்பி கேட்டிருக்கக்கூடிய மன்னவனே அழலாமா என்ற பாடலும் ஒலிக்க காத்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து சிவலிங்கம் உறவு கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடலையும் ஒலிபரப்ப நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலை தொடர்ந்து
மன்னவா 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 மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க தோய்ந்திருக்கின்றது அந்த பாடல் வரிகள். சுஷிலாமாவின் குரல் எத்தனை உணர்வுகளை வெளிப்படுத்திய வரிகள் இல்லையா? ஒரு கணவனை பிரிந்து இனி மீண்டு வர முடியாத இடத்திற்கு சென்ற அந்த மனைவி தன்னுடைய இரண்டாம் மனைவியை அந்த கணவன் வாழ வேண்டும் என்று அந்த மனைவியினுடைய பாடலாக அவைய குரலாக அந்த பாடல் ஒலி தோய்ந்திருக்கின்றது. அழகான இந்த பொன்மாலை பொழுது சிறப்பான பாடல் தெரிவுகளோடு உறவுகளின் அழகான கவி வரிகளோடு இனிதான ஒரு பயணம். இதோ இந்த தருணம் அடைந்து கொண்டிருக்கின்றாங்க இனியவன் கண்ணன் அண்ணா. எதையோ தொலைத்து விட்டு குழந்தை போல் பரிதவிக்கிறது மனசு. எதையோ தொலைத்து விட்டு குழந்தை போல் பரிதவிக்கிறது மனசு. போட்டுக்கொண்ட எல்லை கோடுகளை தாண்டி விடலாமா என்று பாதங்கள் பரபரக்கிறது. போட்டிய கதவை அசைத்து பார்க்க சபலப்படுகிறது பொல்லாத அன்பு. பூட்டிய கதவை அசைத்து பார்க்க சபலப்படுகிறது பொல்லாத அன்பு. தொலைத்த இடத்திலே தேடுவதுதானே அன்புக்கும் அங்கீகாரம். கை நிறைய ரோஜா மலர்களோடு திறக்கப்படும், கை நிறைய ரோஜா மலர்களோடு திறக்கப்படும் கதவெதிரே காத்திருக்கின்றேன். நேசம் என்பது வேறொன்றும் இல்லை, ஒன்றை மறக்க மற்றொன்று தேடாதிருத்தல். நேசம் என்பது வேறொன்றும் இல்லை, ஒன்றை மறக்க மற்றொன்று தேடாதிருத்தல். இனியவன் எஸ் கண்ணன் தேனியிலிருந்து உண்மையாகவே இங்கு அன்பு என்றால் என்னவென்று, உண்மையான காதல் என்றால் என்னவென்று பலருக்கும் ஒரு மிகச் சரியான புரிதல் இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு விடயம் இல்லையா? அதை இந்த கவி வரிகளில் வெகு அழகாக கொடுத்திருக்கிறாங்க அண்ணாவும் கூட. ஆறுதலுக்காக, எங்களுடைய மன காயங்களை மாற்றிக் கொள்வதற்காக, போக்கிக் கொள்வதற்காக மற்றும் ஒரு உறவினை தேடி போகக்கூடாது. யார் ஒருவர் இல்லாமல் போனால் இந்த உலகத்தில் எங்களால் வாழ இயலாமல் போய்விடுமோ அவர்கள்தான் நாங்கள் உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக, என்றென்றும் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் இல்லையா? மிக்க நன்றி அண்ணா. இந்த தருணம் எங்களுக்காக அந்த அழகான பதிவை கூட நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. அற்புதமான இந்த பொழுது உறவுகளும் சிறப்பாக அணிந்து கொண்டிருக்கின்றாங்க அழகான கவி வரிகளோடு பாடலோடு. இதோ இந்த தருணம் உறவு விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் மொழிக்க காத்திருக்கிறது KJ யேசுதாஸ் மற்றும் ஜானகியின் குரலில்.
குயில் ஒண்ணு பாடி பறந்ததான் தேடுதோ. ஹலோ 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 ஹலோ